ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகா வல்லநாடு பக்கத்தில் கோனார்குளம் அப்படிங்கிற கிராமத்தை தான் பார்க்கிங்க. மொத்தம் இதில் 3.25 ஏக்கர் இருக்குங்க. இந்த ரோடு வந்து திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை 4 வழி சாலையாக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த இடத்துலேருந்து கரெக்டாக அந்த லேண்டுக்கு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. 4 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு 3 கிலோமீட்டர் போகும்போது பஸ் ரோட்டிலேருந்து மங்கம்மா சாலைன்னு சொல்லிட்டு தெளிவான ரோடு போட்டு வச்சுருக்காங்க. ரோடுனா மண் ரோடு தான். அந்த பாதை உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஆக 4வது கிலோமீட்டரில் நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய இந்த இடத்துக்கு போயிடலாம். பக்கத்தில் கம்ப்ளீட்டாக நஞ்சை பயிரிட்டுருக்காங்க. இந்த நிலத்தோட சுற்றிலுமாக பார்த்தீங்கன்னா நஞ்சை நிறைய விளையுதுங்க. நஞ்சை விளையக்கூடிய பூமியினாலே உங்களுக்கு தண்ணிக்கு எந்த பற்றாக்குறையும் இருக்காது. வல்லநாடு என்ஹெச்லேருந்து 4வது கிலோமீட்டர். இதுவே நம்ம தூத்துக்குடி வாகைக்குளம் ஏர்போர்ட் வந்து 21 கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இருக்குது. திருநெல்வேலி என்ஹெச், திருநெல்வேலி மெயின் ரோடு இருக்குது பாருங்கள், என்ஹெச். அந்த என்ஹெச்லேருந்து 16 கிலோமீட்டர் தான் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு. நல்ல செம்மண், மண்ணை நேர்லேயே பார்க்கிங்க. ஒரே குடும்பம், 3 கையெழுத்து அண்ணன் தம்பி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெல் விளையுது, காய்கறி விளைவிக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிணறுகள் நிறைய இருக்குது. பஸ் ரோட்டிலேருந்து மங்கம்மா சாலை 1 கிலோமீட்டர் முடியும். இந்த விவசாய நிலங்கள் தொடங்கும். இந்த விவசாய நிலங்கள் யார் விற்றாலுமே அவங்க அந்த அடுத்த நிலத்துக்கு போகக்கூடிய பாதையை விட்டு அந்த மாதிரி தான் பாதை இங்கே உள்ள இருக்கும். நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கு தெளிவான பாதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படி பாதை காணிக்கிறேனோ இதே போல் தான் இருக்கும், வேறு எந்த எதுவுமே இல்லை. இந்த நிலம் வந்து விவசாயம் செய்யாததுனால உங்களுக்கு மேலே அந்த புல் பிடித்து, மழை இல்லாததுனால புல் வந்து கரிஞ்சு நிற்குதுங்க. இல்லைன்னா பாருங்கள், வந்து தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல எந்த கலர் பச்சை இருக்கோ அதே போல் தான் இந்த புல்லும் பச்சையாக இருக்கும். இந்த புல்லோட கலரை வச்சு நிறைய பேர் வந்து அந்த லேண்டை வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க வாங்குறதுக்கு. இது வந்து அதே நிலத்தை வந்து நாம் இன்னொரு மழை பீரியட் வந்து போட்டோம்னா, வீடியோ எடுத்து போட்டோம்னா அதை விரும்புகிறாங்க. ஸோ அந்த மண் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இது வந்து மழை வந்தால் தொலைக்கும், இல்லை என்னால் கருகும். ஸோ இது நல்ல ஒரு விவசாயம் செய்யக்கூடிய இடம். சுற்றிலுமாக விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 3.25 ஏக்கர் உங்களுக்கு விலை குறைவாக வந்திருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு வெறும் 16 லட்சம், ஒரு சென்டோட விலை 16,000 ரூபா தான் கேட்காங்க. அதுவும் நெகோஷியபிள் அமௌண்ட் தான். நம்ம இடம் பிடிச்சுன்னா உங்களுக்கு நம்ம பேசலாம், விலையை கண்டிப்பாக குறைப்பாங்க. நல்ல தெளிவான பாதை, நல்ல தண்ணி வசதி. விவசாயம் செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மண், நல்ல வளமுள்ள ஒரு மண் வந்து உங்களுக்கு கிடைப்பது கஷ்டம். ஸோ விலையை வந்து நம்ம பேசிக்கலாம். மண்ணை பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸில் உள்ள விவசாயம் செய்ய இடங்களில் உள்ள மண்ணோட கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இதே தான் நம்முடைய லேண்டையும் நம்ம வந்து உழுது வரும்போது, டிராக்டர் வச்சு உழும்போது இதே போல் மண்ணோட அடிமண் வந்து மேலே இறங்கி வரும்போது கலர் கரெக்டாக அந்த கலர் வந்துடும். ஸோ தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகே.